ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக்கிமேக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளேஸ்டேஷன் வீட்டா கேம் சீரீஸில் பார்க்க போகிற கேம் கேல்கன் டபுள் பீஸ். கேல்கன் டபுள் பீஸ் கேமை பார்க்க முடியும். நம்ம கேல்கன் சீரீஸை பற்றி பார்ப்போம். கேல்கன் சீரீஸ் வந்து ஒரு ஜாப்பனீஸ் பிசோஜோ ரயில் ஷூட்டர் கேம் சீரீஸ். இந்த சீரீஸை டெவலப் பண்ணவங்க வந்து யூனிட் கிரியேட்ஸ், பப்ளிஷ் பண்ணவங்க அல்கமிஸ்ட். பிசோஜோ கேம் அப்படின்னா கேமில் வந்து நீங்கள் அக்ராக்டிவ் கேல்ஸோட இன்ட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி கேமை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பிசோஜோ கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரயில் ஷூட்டர் கேம் அப்படின்னா ஷூட்டிங் கேமில் ஓப்பன் வேர்ல்டு இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மூவ்மெண்ட்லேயே வந்து மூவ் ஆகும். ஃபிக்ஸ்டு மூவ்மெண்ட்டில் வந்து மூவ் ஆகிறப்ப நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா அந்த கேம் வந்து ரயில் ஷூட்டர் கேம். இந்த கேமை வந்து ஃபஸ்ட்டு Xbox 360 2011 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரில் வந்து ப்ளேஸ்டேஷன் 3 வந்து இந்த கேமை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேமோட ரீமாஸ்டர் வெர்ஷன் கேல்கன் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் ஜப்பான், ஏஷியா, நார்த் அமெரிக்கா, யூரோப்பில் Nintendo Switchல 2021 ரிலீஸ் ஆச்சு. அதே இயரில் வந்து விண்டோஸ் வெர்ஷன்லேயும் இது ரிலீஸ் ஆகிருக்கு. கேல்கன் டபுள் பீஸ் கேல்கன் கேமோட சீக்குவல். இந்த கேம் ப்ளேஸ்டேஷன் 4லேயும் ப்ளேஸ்டேஷன் வீட்டாலேயும் 2015 ஜப்பானில் ரிலீஸ் ஆச்சு. 2016 யூரோப்லேயும் நார்த் அமெரிக்காலேயும் ரிலீஸ் ஆச்சு. கேல்கன் டபுள் பீஸ் கேல்கன் கேமோட சீக்வல் கேம். இந்த கேம் ப்ளேஸ்டேஷன் 4லேயும் ப்ளேஸ்டேஷன் வீட்டாலேயும் 2015 ஜப்பானில் ரிலீஸ் ஆச்சு. யூரோப்லேயும் நார்த் அமெரிக்காலேயும் 2016 வந்து இந்த கேம் ரிலீஸ் ஆச்சு. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வெர்ஷன் 2016 ஸ்டீம் லைப்ரரி வழியாக ரிலீஸ் பண்ணாங்க. 2022 வந்து இந்த கேம் Nintendo Switchல வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கேல்கன் டபுள் பீஸ் இந்த கேம் கேல்கன் சீரிஸோட சீக்வல். இந்த கேம் ஜப்பானில் ப்ளேஸ்டேஷன் 4லேயும் ப்ளேஸ்டேஷன் வீட்டாலேயும் 2015 வந்து ரிலீஸ் ஆச்சு. நார்த் அமெரிக்காலேயும் யூரோப்லேயும் 2016 இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த கேமோட விஆர் வெர்ஷனான கேல்கன் விஆர் அப்படிங்கிற டைட்டில் வேர்ல்டு வைல்டாக ஸ்டீம் லைப்ரரி வழியாக பிசியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கேல்கன் சீரிஸோட 4th கேம் கேல்கன் 2. கேல்கன் 2 ஜப்பானில் 2018 Nintendo Switchலையும் ப்ளேஸ்டேஷன் 4லேயும் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கேம் ஸ்டீம் லைப்ரரி வழியாக பிசிக்கு வந்து போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானீஸ் வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணவங்க வந்து யூனிட் கிரியேட். நார்த் அமெரிக்கன், யூரோப்பியன் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணவங்க வந்து P-Cube. நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற கேம் கேல்கன் 2 Nintendo Switch வெர்ஷனில் P-Cubeால் ரிலீஸ் பண்ணப்பட்ட கேம். இந்த கேமோட கேம் பிளே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவில் மட்டும் கேல்கன் டபுள் பீஸ் கேம் மட்டும் பார்ப்போம். இந்த கேமோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஒரு ஃபிக்ஷனல் அகாடமியான சக்குருச்சி அகாடமி அப்படின்ற அகாடமி இருக்குது. அந்த அகாடமியில் குப்பிட் ஏஞ்சலான இக்கோரோ அப்படிங்கிறவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. இக்கோரோ வந்து அவங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்காக ஒரு மேல் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி அவர் மேலே லவ் ஏரோ பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்ட் அதாவது மெயின் கேரக்டர் ஹொதாய் வந்து ஒரு அன்பாப்புலரான மேல் ஸ்டூடெண்ட். அதே அகாடமியில் கொரோனா அப்படிங்கிற ஒரு டீமன் ஏஞ்சலும் இருக்குது. அந்த டீமன் ஏஞ்சல் ஹொதாயை செலக்ட் பண்ணி அவர் மேலே டீமன் ஏரோவை பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த டீமன் ஏரோ வந்து லவ் ஏரோவோட ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். எக்கோரோ வந்து கொரோனாவை பார்த்தோன்னே பதட்டத்தில் வந்து அதிகமான டோஸை வச்சு ஹொதாய் மேலே லவ் ஏரோவை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த லவ் ஏரோவை வந்து பாஸ் பண்ணனால ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டும் ஹொதாய் மேலே வந்து லவ் வந்துடும். இந்த லவ் ஏரோ டோஸ் அதிகமாக வச்சு பாஸ் பண்ணனால அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டும் ஹொதாய்கிட்ட வந்து லவ் ப்ரப்போசல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஹொதாய் வந்து அந்த லவ் ப்ரப்போசல்லேருந்து தப்பிச்சு அவருடைய ட்ரூ லவ் வந்து சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிக்கணும். அவர் அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவர் லைஃப் டைம் ஃபுல்லாக சிங்கிளாகவே இருப்பார். ஹொதாய் வந்து லவ் ப்ரப்போஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபெரமன் ஷாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாட்ஸை வந்து ஃபயர் பண்ணுவார் அந்த கேர்ள்ஸ் மேலே. அப்படி ஃபயர் பண்ணுறப்ப ஹார்ட் கேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹார்ட் கேஜ் வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா டோக்கி மோட் அப்படிங்கிற ஒரு மோடில் வந்து என்டர் ஆகும். டோக்கி மோடில் அந்த பொண்ணுடைய பாடி பார்ட்ஸை வந்து எய்ம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வைரஸை வந்து நம்மளால் ஷூட் பண்ண முடியும். டோக்கி மோடில் இருக்கிற கேமராவை செலக்ட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சூஸ் பண்ணி பாடி பார்ட்ஸ் மேலே நம்மளால் ஃபயர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபயர் பண்ணுறப்ப அதனுடைய கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து இப்போரியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க. இப்போரியா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போன உடனே
அதில் இருக்கக்கூடிய எல்லா கேர்ள்ஸும் வந்து நம்ம ஷூட்டிங்லேருந்து டிஸப்பியர் ஆகிடுவாங்க. ஹொதாயோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டான ஷுனோபோ மாயா அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. ஷுனோபோ மாயாவும் சிஸ்டர்ஸ். ஷுனோபோ மாயாவும் வந்து ஹொதாயோட கர்சால் வந்து இம்பாக்ட் ஆகிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் டீமன் ஹண்டர்ஸ். கேமில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நீங்கள் எய்தர் வந்து ஷுனோபோ மாயா அப்படிலாம் 2 பேருமே வந்து செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி வந்து சேஞ்ச் ஆகும். கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது, மல்டிபிள் எண்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கொஷனுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேம் பிளே எப்படி விளாட்றீங்க, இதை பொறுத்து வந்து உங்களுக்கு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எண்டிங்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேல்கன் டபுள் பீஸ் ப்ளேஸ்டேஷன் வீட்டாவில் நார்த் அமெரிக்கன் வெர்ஷன். இந்த கேம் வந்து மெச்சூரேட்டட் கேம். இந்த கேம் சிங்கிள் பிளேயர் கேம். இந்த கேமோட ரீசெண்டாக வந்து நிண்டெண்டோ ஸ்விட்சில் 2020 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கேமோட கேட்ரேஜ் நிண்டெண்டோ ஸ்விட்சில் வந்து ரிலீஸ் ஆன கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சென்சர்ஷிப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா டோக்கி டோக்கி மோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா சென்சர்ஷிப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேமில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ரே மோடு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ரே வந்து ஸ்கேன் பண்ணுறப்ப உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து ஆக்சுவலாக சீத்ரூவாக இருக்கும். ஸோ அது கூட வந்து அவங்க சுச்சுவேஷனில் பண்ணுறப்ப சென்சர்ஷிப் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த கேம் வந்து அன்சென்சார்ட் வெர்ஷன் விளாடணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ளேஸ்டேஷன் வீட்டா வெர்ஷன் தான் வந்து கரெக்டான வெர்ஷன். ஆனால் நிண்டெண்டோ ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல்சி வந்து கம்ப்ளீட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து டிஎல்சியாக வரும். ஸோ உங்களுக்கு டிஎல்சி கண்டென்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7,000-8,000 ரூபாய்க்கான டிஎல்சி வந்து நிண்டெண்டோ ஸ்விட்சில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லா டிஎல்சியும் வந்து நீங்கள் சேர்த்து விளாடணும் அப்படின்னா நீங்கள் நிண்டெண்டோ ஸ்விட்ச் வெர்ஷன் தான் வாங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிஎல்சியுமே இருக்காது. ஒரு பேசிக்கான 3 ட்ரெஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். நம்ம இந்த கேம் வந்து ப்ளேஸ்டேஷன் வீட்டில் வந்து ப்ளே பண்ணி இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம கேம் பிளேக்கு போயிடலாம். கேல்கன் டபுள் பீஸ் வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 to 20 செகண்ட்ஸ் வந்து இது எடுத்துக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜஸ் வந்து ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டைம் ஆகும். மெனுஸ் வந்து நேவிகேட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு லோடிங் ஸ்க்ரீன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து அப்கிரேடட் வெர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. நான் இந்த சிஸ்டம் வந்து கேமை அப்டேட் பண்ணலை. ஸோ அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு அனாயிங் தான் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனுஸில் வந்து ஒரு ஸ்க்ரீன் போகிறப்ப ஒரு 5 செகண்ட்ஸாவது டைம் எடுத்துக்கும். இது இன்னமும் கூட ஸ்டார்ட் ஆகலை. நான் லோடிங் ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதனால் உங்களுக்கு வந்து பார்க்குறப்ப வந்து போர் அடிக்காமல் இருக்கும். இந்த கேமோட டைட்டில் சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கேமோட டைட்டில் சாங் வந்து நான் வந்து நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து இதை வீடியோவை பார்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இதை ஸ்கிப் பண்ணுறேன். மெனுஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இருக்குது. ஸ்டோரி வந்து நமக்கு ஜென்ரலாக ஸ்டோரி ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கோர் அட்டாக் இருக்குது. நீங்கள் ஸ்டேஜஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஸ்டேஜுமே வந்து உங்களுக்கு இங்கே ரீஅப்பியர் ஆகும். நீங்கள் ரீப்ளேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்டேஜாலும் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் நீங்கள் ரீப்ளே பண்ண முடியும். ரீப்ளே பண்ணி உங்களுடைய டைம், டேமேஜ், அக்யூரஸியோட ஸ்டார்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பெஸ்ட் ஸ்கோர் வந்து நீங்கள் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டேஜுக்கு மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்டுக்கும் பண்ண முடியும். பேட்டிலும் வந்து நீங்கள் வந்து ரீப்ளே பண்ண முடியும். ஸோ இது வந்து ரீப்ளேபிலிட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ரோஸ்டர் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் ரோஸ்டர் வந்து இயர் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய எல்லா கேர்ள்ஸோட பயோடேட்டாவும் வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும்.
ஸோ ஜென்ரலாக வந்து ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ரேண்டமான கேம் கொடுக்காம ஒவ்வொரு கேலுக்குமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேலுக்கும் பேர் இருக்குது, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஹேண்ட் புக் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை அப்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இங்கே பாப்புலேட் ஆகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் மாற்ற முடியும். ஸோ கரண்ட்டாக வந்து இப்போ வந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு ட்ரெஸ் மட்டும் அங்கே மேலே சூஸ் ஆகிருக்கு. நீங்கள் இன்கேஸ் வந்து மல்டிபிள் ட்ரெஸ் வந்து நீங்கள் டீல்ஸியாக பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண முடியும்.桜崎第三高等学校மை டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொட்டாகனிஸ்ட்டு அது ஹொதாயோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எவ்வளவு ஸ்டோரி மோடில் வந்து ஹை ஸ்கோர்ஸை வாங்கியிருக்கோம். அதே மாதிரி வந்து டோக்கி டோக்கி மோடில் நம்ம எந்த கேர்ள்ஸ் வந்து அதிகமாக சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து கேம் வந்து எத்தனை டைம் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸஸ் ஷாட் வந்து எவ்வளவு பண்ணியிருக்கோம், இப்போரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ கேலரியில் வந்து நமக்கு ஃபோட்டோஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ கேம் ப்ளே பண்ண விட உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து கேலரியில் வந்து அன்லாக் ஆகும். ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஎல்சியாக மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நிறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து இதில் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டிஎல்சியோட காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ்டேஷன் வீடியோவில் வந்து நீங்கள் $100 வரைக்குமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நிறையா ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஆனால் நிட்டெண்டோ ஸ்விட்ச் வெர்ஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து அதில் டிஃபால்ட்டாகவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும் நிட்டெண்டோ ஸ்விட்ச் வெர்ஷன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது, அப்புறம் வந்து இதோட ஸ்கூலோட அவுட்ஃபிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலோட வந்து ஸ்விம்சூட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேர்ள்ஸுமே வந்து இந்த 3 ட்ரெஸ்ஸுமே இருக்கும். இப்போ மாயாவோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம், அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குது. இக்கரோட யூனிஃபார்ம் இது எல்லாமே வந்து நீங்கள் டிஎல்சியாக வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வரும். இப்போ நீங்கள் ஒரே ஒரு யூனிஃபார்ம் தான் இதில் இருக்குது. நீங்கள் டிஎல்சியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் அசரிஸும் வாங்கிக்க முடியும், ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது கொரோனாவோட யூனிஃபார்ம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கேலையும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு கேல் இப்போ நான் வேறு ஒரு கேலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள், இதில் நீங்கள் எல்லா கேல்ஸையும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரெஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கேமில் வந்து நீங்கள் பயங்கரமாக வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் செட்டிங்ஸில் வந்து சைட் மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்குது. அதாவது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த உங்களுடைய ரயில் கண்ட்ரோல் மூவ் ஆகுதுங்கிறது. அப்புறம் இன்வெர்டட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டிஸ்பிளேவோட ஸ்பீடு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்கிப்பபிள் டைலாக்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். டுட்டோரியல் வந்து ஃபஸ்ட் டைமாக இல்லை வந்து எவர் டைம் வியூ பண்ணுறதாங்கிறத பண்ண முடியும். பட்டன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் பட்டன்ஸ் ஆப்ஷன் தான் இருக்குது அந்த கேமில் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஷூட்டு, டோக்கி மோட், ஜூம் பண்ணுறது, ஸ்லோ மூவிங் சைட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது, ஜாப்பனீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து சவுண்ட் செட்டிங்ஸில் வந்து பிஜிஎம், சவுண்ட் எஃபெக்ட், வால்யூம், வாய்ஸ் கண்ட்ரோல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஷேர் டேட்டா நீங்கள் பிஎஸ்என் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டேட்டா வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும், அப்போ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நம்ம ஸ்டோரி மோடில் போயிடலாம். நான் கண்டினியூ பண்ணுறேன் ஏற்கனவே ப்ளே பண்ண கேமை. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எபிசோடாக வந்து இதை பிரிச்சுருக்காங்க. இப்போ ஒரு எபிசோடில் வந்து பார்த்து நமக்கு நிறையா ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அகாடமி ஸ்டோரில் வந்து நம்ம ஐட்டம்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து ஆப்ஷன்ஸ், நம்ம மெயின் ஆப்ஷன்ஸ் நம்ம திரும்ப போடணும் போய்க்கலாம். கேமை சேவ் பண்ணுற ஆப்ஷன், கேம் லோட் பண்ணுற ஆப்ஷன்,
பேக் டைட்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணுறப்ப உங்களுக்கு ரேங்கிங் வந்து அசைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு MP பவர்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து ஃபெதர்ஸ் இருக்குது, 1000 ஃபெதர்ஸ் இருக்குது. ஃபெதர்ஸ் வச்சு நீங்கள் அகாடமி ஸ்டோரில் வந்து நீங்கள் ஐட்டம்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுடைய கேம் ப்ளே வந்து அவங்க எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா இன்டெலிஜென்ஸ், அத்லட்டிசம், ஸ்டைல், லூனஸ் இதை வச்சு அவங்க வந்து மெஷர் பண்ணுறாங்க. இந்த இன்டெலிஜென்ஸு, அத்லட்டிசம், ஸ்டைல், லூனஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் அகாடமி ஸ்டோர்லேருந்து கூட ஐட்டம்ஸை வாங்கி நீங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கேம் ப்ளே பண்ண உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் கேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோடை லோட் பண்ணிக்குவோம். இது ரெயில் ஷூட்டர்னால வந்து உங்களுக்கு கேமரா கண்ட்ரோல் கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்காக தான் மூவ் ஆகுது. நான் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டோக்கி மோடுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து போக முடியும். டோக்கி வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அதிகமாக வந்து லூனஸ் இன்க்ரீஸ் பண்ணும், அப்புறம் அத்லெட்டிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க எல்லா கேர்ள்ஸும் வந்து இதை கிளியர் பண்ணி விட்டுரும் ஈஸியாக. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேம் வந்து நீங்கள் அனலைஸ் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் ஜூம் அது வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் ரோஸ்டரில் வந்து அதில் ஆட் ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அனலைஸ் பண்ணோம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் புக் அங்கே இருக்கும், நீங்கள் அதை பிக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் பிக்கப் பண்ணுறப்பனா உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் ரோஸ்டரில் வந்து நல்லாவே இந்த இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நம்ம ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் வந்து சீத்ரூவாக மாறும். இந்த மாதிரி நீங்கள் லாக் ஆகிட்டிங்கன்னா வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய எனர்ஜி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மேலே அப்பர் சைடில். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்பர் லெஃப்ட்டில். இப்போ நமக்கு ஸ்டேஜ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு வந்து டைம், டேமேஜ், அக்யூரசி வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இதுக்கு ரேங்கிங் கொடுப்பாங்க. எங்களுக்கு டோட்டல் MP போர்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 200 ஏஞ்சல் ஃபெதர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இந்த ஏஞ்சல் ஃபெதர்ஸ் வச்சு நம்ம ஸ்டோரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
ஷினோபோ இல்லைனா வந்து மாயா அப்படின்னா 2 பேர் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஐடியா இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு அப்படி இல்லைனா வந்து நீங்கள் அன்சீன் டெஸ்டினிட்டின்னு கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குற மூலிமா வந்து உங்களுக்கு கேமோட வந்து ஸ்டோரி வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி வந்து எண்டிங்கும் வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆகும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஷினோபோ வந்து கொடுத்துட்றேன். நம்ம ஸ்டேஜ் கிளியர் ஆனே நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது ப்ளஸ் ரேங்கிங்கோட. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஷினோபி அல்லது வந்து மாயாவோட சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவனுடைய அட்ராக்டிவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு காட்டும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நமக்கு அகாடமி ஸ்டோர் வந்து ஓப்பனாக இருக்குது. நம்ம ஸ்டோரில் போய் பார்ப்போம். நான் இப்போ ஸ்டோரில் வந்து சில ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். 3000 ஃபெதர்ஸ் இருக்குது. இதில் நான் வந்து டோக்கி டோக்கி கேமரா ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். டொனேட் பண்ணிடுவோம் லவ் ஹார்ட்ஸுக்கு. நான் இப்போ நெக்ஸ்ட் எபிசோடை வந்து லோட் பண்ணுறேன். இது வந்து ஸ்டைர்வே. இந்த கேம் வந்து ஒரு ஃபன் ஷூட்டர் தான். இது வந்து சீரியஸான ஷூட்டர் கிடையாது. இந்த கேமில் வந்து நிறையா ரீப்ளேபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த கேம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 hours தான் கண்டென்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஆனால் அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து இதை ரீப்ளே பண்ண முடியும். எப்படின்னா நீங்கள் ஆப்ஷனை டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுற மூலிமா, நீங்கள் கேர்ள்ஸ் இதை டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து மாறும். அதனால் வந்து எண்டிங்கும் மாறும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 10 to 15 எண்டிங்ஸ் வரைக்கும் கூட இருக்குது. நீங்கள் ப்ளே பண்ணுற ஆப்ஷன் பொறுத்து இருக்குது. இந்த கேம் வந்து ப்ளேஸ்டேஷன் வீட்டில் வாங்கினீங்க அப்படின்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியான கேம். ஆனால் வந்து உங்களுக்கு டிஎல்சி வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா டிஎல்சி வாங்கினீங்கன்னா அது வந்து பயங்கரமாக காஸ்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் $100 வரைக்கும் கூட நீங்கள் டிஎல்சி இதில் வாங்க முடியும். ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ளேஸ்டேஷன் வீட்டில் வாங்குறத விட நீங்கள் ஸ்விட்சில் வாங்கிக்கிறதா. ஸோ Nintendo ஸ்விட்சில் நீங்கள் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த $100 டிஎல்சி உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரீயாகவே வந்துடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேமோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த கேமை வந்து நீங்கள் Nintendoவோட ஷாப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் சீப்பாக இருக்கும் ஃபிசிக்கல் வெர்ஷனை விட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். டெக்கிமேக் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.